அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அகில உலகத்தை ஆட்சி செய்யும் விநாயக பெருமான் பெருமைகளை பற்றி பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விநாயக பெருமான் அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து வினைகளையும் போற்றி வினை தீர்ப்பான் விநாயகன் என்ற பெருமையை தேடிக்கொள்கிறார்கள். விநாயக பெருமானின் அருளை பற்றி தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள காமாட்சிபுர ஆசீனத்தில் முதல் முறையாக 136 பிள்ளையார் விக்கிரகங்களை பூஜை செய்து வைக்கப்பட்டுள்ளனர். விநாயக பெருமான் அவர்கள் நடுநாயகமாக இங்கு மூலவராக அருள்பாலிக்கிறார்கள். இங்கே மக்களுக்கு உண்டாகும் தீமைகள் மற்றும் வியாதி போன்றவற்றை தீர்த்து நோய்கள் விலக இவரை வணங்க வேண்டும். விநாயக பெருமான் அவர்கள் 16 வகை ஜோட கணபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 16 வகை கணபதிகளை நாம் வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து கொள்ளலாம். இந்த 16 வகை அதை கணபதியானவர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கட மடத்தில் எழுப்பப்பட்டுள்ள தூண் ஒன்றில் காணலாம். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் திருவான்மையூரில் ஸ்ரீ அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ கணபதி அவர்களை இந்த விஜய கணபதி சன்னதி மண்டபத்தின் மேலே சிறு சிறு மூர்த்திகளாக இருப்பதை காணலாம். அப்படி 16 வகை கணபதியின் பெயர்கள்: நிறுத்த கணபதி, புவனேஸ்வர கணபதி, உத்தட்ட கணபதி, பேரன்ப கணபதி மற்றும் லட்சுமி கணபதி, பாலகணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, விக்னராஜ கணபதி, உச்சிட்ட கணபதி, சித்தி கணபதி, தவிஜ கணபதி, சக்தி கணபதி, வீர கணபதி, சத்ர கணபதி, திவிஜ கணபதி, மகா கணபதி. இந்த விதமான சூடக இந்த கணபதியை நீங்கள் அனுதினமும் வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பிரசித்தி பெற்ற சில விநாயகர் கோயிலை பற்றி பார்க்கலாம். கும்பகோணத்தில் கரும்பு 1000 தலை வைத்து கொண்ட உச்சி பிள்ளையாராக காட்சியளிக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள உச்சி பிள்ளையாராக மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். பெருந்துறை மாவட்டத்தில் வேல்காத்த விநாயகராக காட்சி தருகிறார். சிதம்பரத்தில் இவர் கற்பக விநாயகராக காட்சி தருகிறார். திருச்செந்தூர் மாவட்டத்தில் தூண்டுகை விநாயகராக இவர் அருள்பாலிக்கிறார். மதுரைம்பதியில் இவர் சித்தி விநாயகராக அருள்பாலிக்கிறார்கள். திருநின்ற ஊரில் உள்ள திருக்கடவூரில் கல்வரான பிள்ளையாராக இவர் காட்சி தருகிறார். புதுச்சேரியில் மணக்குள் விநாயகராக காட்சி தருகிறார். மேலும் சேரன்மாமதியில் மிளகு பிள்ளையாராக அருள்பாலிக்கிறார்கள். பவானி மாவட்டத்தில் வினை என்றும் வினை காட்சி தரும் விநாயகராக இவர் காட்சி தருகிறார். திருத்தணி மாவட்டத்தில் தணிகை மலையில் உள்ள ஆபத்தாய விநாயகராக இவர் காட்சி தருகிறார். மேலும் பிள்ளையார்பட்டியில் இவர் வலம்புரி விநாயகராக அருள்பாலிக்கிறார்கள். திருவண்ணாமலையில் ஆணை நின்ற விநாயகராக காட்சி தருகிறார். காந்திபுரத்தில் விகட கணபதியாக காட்சி தருகிறார். நிச்சிட்ட கணபதியாகவும் அருள்பாலிக்கிறார். சேரன்மாதேவி ஊரில் மிளகு பிள்ளையாராக அருள்பாலிக்கிறார்கள். திருவழிவளம் என்ற ஊரில் வலம்புரி விநாயகராக அருள்பாலிக்கிறார். இந்த கோயில்களுக்கு நீங்கள் இந்த ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும், பிள்ளைவரம், திருமணப்பேறு மற்றும் தடைகள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியடையும். அடுத்ததாக அஷ்ட கணபதி கோயில்களாக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில்: சிந்தாமணி கணபதி கோவில், பல்லாளீஸ்வர கணபதி கோயில், கிரிஜாண்ட மஜாத் காலம் பற்றி வரதராஜ ஸ்ரீ கணபதி, மகா கணபதி, விகன கணபதி, மயூர கணபதி போன்ற கணபதிகள் அஷ்ட கணபதி ஆலயங்களாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த விநாயகர் கோயில்களுக்கு சென்று நீங்கள் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளலாம். மேலும் மகாராஷ்டிராவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கணபதி ஆலயங்கள் உள்ளன. இங்கேயும் வட மாநிலத்தவர் மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் பெருமான் அவர்களை வழிபடுகின்றனர். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.